போகிறோம்னா வெற்றியின் வழிவிடும் 5 முக்கியமான பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். நம்பர் 1, தெளிவான இலக்குகளை அமைக்கவும். நீங்கள் ஒரு குறிக்கோளை தெளிவாக வச்சுருக்கிட்டிங்கன்னா அந்த குறிக்கோளை நீங்கள் எழுதி வச்சுருக்கணும் ஒரு டைரியில். அப்பப்போ நீங்கள் டைரியை எடுத்து பார்க்கும்பொழுது அந்த குறிக்கோள் உங்களுக்கு நினைப்போம். அதனால தான் அந்த குறிக்கோள் எந்த ஒரு முயற்சியும் எடுக்காதீங்கன்னா கூட முயற்சி எடுப்பீங்க. அது மட்டும் இல்லாத இந்த இலக்கு உங்களுடைய நேரத்துக்கு வழிகாட்டும். உதாரணமாக பார்த்தோன்னா நீங்கள் ஒரு பெரிய இலக்கு எடுக்கிறீங்க, அடையிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சின்ன சின்ன இலக்கை அடைஞ்சாதான் இப்போ அந்த பெரிய இலக்கவே அடைய முடியும். அதனால நீங்கள் சின்ன சின்ன இலக்கா திட்டமிட்டு ஒரு பெரிய இலக்கை அடையிறது உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், சுலபமாகவும் இருக்கும். நம்பர் 2, நேரத்தை சரியாக நிர்வகிக்கவும். நேரம் என்பது நம் அனைவரும் கொண்டிருக்கும் மிக முக்கியமான வளமாகும். நேரம் என்னன்னா நம்ம பல நேரத்தை வீணடிச்சிருப்போம். அதனால நேரம் நமக்கு முக்கியமானது. ஒரு காரியத்தை நாம் தொடங்கிட்டோம்னா நாளைக்கு பண்ணிக்கலாம், இல்லையா சாயந்தரம் பண்ணிக்கலாம், அப்புறமேட்டு அடுத்த வாரம் பண்ணிக்கலாம் அப்படின்னு தள்ளி போடவே கூடாது. உடனே அந்த காரியத்தை உடனே ஆரம்பிக்கணும். அப்படின்னா தான் நேரம் போய் முடிஞ்சிடும். உதாரணமாக ஒருத்தர் இருக்கிறார், அவர் இறந்துட்டாரு. யம தர்மர்கிட்ட நான் போய் 1 மணி நேரம் எனக்கு டைம் கொடுத்தீங்கன்னா நான் போய் எங்கள் அம்மாவை பார்த்துட்டு வந்துடுவேன் அப்படின்ட்டு யம தர்மர்கிட்ட கெஞ்சி கேட்டு அந்த டைம் 1 மணி நேரம் வாங்குறாரு. அந்த 1 மணி நேரத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு போய் அம்மாவை போய் பார்க்கலான்னு போகிறாரு. அப்போ போகும்பொழுது போகிற வழியில் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸாக பார்த்துட்டு சந்திச்சுட்டு, ஃப்ரெண்ட்ஸு தோழர்கள் தோழிகள்லாம் இருக்காங்க. ஒவ்வொருத்தராக பார்த்து சந்திச்சுட்டு போகும்பொழுது 5 நிமிஷத்தை வேஸ்ட் பண்ணி 1 மணி நேரத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டாரு. திரும்பியும் இறந்துடுறாரு. அவர் யம தர்மர்கிட்டே போயிடுறாரு. திரும்பியும் போய் அவர்கிட்ட யம தர்மர்கிட்ட கேட்குறாரு, மறுபடியும் எனக்கு 1 மணி நேரம் கொடுங்க அப்படின்ட்டு கேட்குறாரு. யம தர்மர், நான் ஏற்கனவே உனக்கு 1 மணி நேரம் கொடுத்தேன், அந்த 1 மணி நேரத்தை நீ சரியா பயன்படுத்திக்கல அப்படின்ட்டு யம தர்மர் சொல்றாரு. உன்னுடைய இலக்கை விட்டுட்டு நீ எல்லாத்தையுமே பயன்படுத்தி உன்னோட ஃப்ரெண்டு தோழர்கள்லாம் பார்த்துட்டு உன்னுடைய நேரத்தை வீணடிச்சிட்ட அப்படின்னு யம தர்மர் சொல்றாரு. அதனால டைம் ஒரு முறை தான் வரும். அன்னைக்கு நாள் அன்னையோட தான் முடியும். அன்னைக்கு டேட் முடிஞ்சு போச்சுன்னா திரும்பியும் நம்ம போக முடியாது, இறந்த காலத்துக்கு போக முடியாது. அடுத்த காலத்தை தான் நாம் பார்க்கணும். இதுக்கு மேலே நம்ம அதனால தான் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது. ஒழுக்கம் இல்லாமல் நேரத்தை மதிக்காமல் கழிப்பது வெற்றிக்கு வழி காட்டும் முடியாது. அதனால தான் உங்களுடைய நேரத்தை வெற்றிக்கு அதிகமாக பயன்படுத்தணும்னு சொல்றது. நம்பர் 3, தினசரி முறைப்பாட்டை நிலைப்படுத்துங்கள். நீங்க டெய்லி என்ன பண்ண போறீங்கன்னு ஒரு டைரியில் எழுதி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீ அதை பயன்படுத்துங்க. ஒரு சீரான திட்டம் உங்களுடைய திறனை அதிகரிக்கும் உதவும். நாள்தோறும் உங்கள் முக்கியமான பணிகளை செய்ய உங்களை கட்டுப்படுத்துங்கள். இதனால தான் உங்க நேரத்தை எட்டுவது ஈஸியா இருக்கும். நம்பர் 4, தோல்வியை எதிர்கொண்டு மீண்டும் முயற்சிக்கவும். ஒழுக்கம் என்பது தோல்வியை கடந்து மீண்டும் முயற்சி செய்வதில் தான் உள்ளது. நீங்க ஒரு தப்பு செஞ்சிட்டீங்கன்னா அதிலேயே உட்கார்ந்து இருக்க கூடாது. ஒவ்வொரு தவறுலையும் ஒவ்வொன்றும் புதுசாக கற்றுக்கிட்டு புதிய முயற்சியை நீங்க எடுக்கணும். தோல்வி அடைந்தாலும் அதில் இருந்து பாடம் கற்று வெற்றிக்கு உதவுகிறது. நம்பர் 5, உங்களுடைய நண்பர்கள். உங்களின் சுற்று வட்டாரமும் ஒழுக்கத்தை வளர்க்க மிக முக்கியம். நல்ல நண்பர்கள் செயல்படும் மற்றும் உங்களுக்கு ஊக்கம் தரும் மக்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். இந்த 5 வெற்றியின் வெளிவிடும். இந்த 5ஐயும் நீங்க பயன்படுத்தி வாழ்க்கையில வெற்றி பெறுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.